hello all. இந்த வீடியோவில் நம்ம 30k to 50k per month எப்படி earn பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என் பேர் பரணி. ஸோ இது என்ன பார்த்தினா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக 4 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் ஆஃப்டர் சில்ட்ரன் என் ஜாபை விட்டுட்டு வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கேன். அண்ட் ஐம் அ மாம் ஆஃப் 2 கிட்ஸ். வீட்டில் சும்மா இல்லாமல் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டும் இருக்கேன். ஃப்ரீலான்சிங் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது இன்ட்ரடக்ஷன் டு ஐடிபி. ஸோ ஐடிஜிட்டல் ப்ரன்யர்ன்றது செப்டம்பர் 2000 ஸ்டார்ட் பண்ணாங்க, நியூ டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஐடிபியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசுதோஷ் பிரதிஹஸ் சார். ஸோ அவர் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர், பாட்காஸ்டர். பாட்காஸ்டிங்னா என்னென்னு தெரியும்ல, எல்லாருக்கிட்டையும் போய் இன்டர்வியூ எடுப்பாங்களே அந்த மாதிரி. அண்ட் அவர் ஒரு மியூசிக்கல் ஆர்டிஸ்ட். அண்ட் நிறைய கோர்சஸ் நமக்கு எடுத்திருக்காரு. நம்மளோட டிஜிட்டல் ப்ரன்யர் வெப்சைட்டில் போனீங்கனாலே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அவரோட நெட்வொர்த் 100 crores. அண்ட் டிஜிட்டல் ப்ரன்யர் 5 countries இருக்குது: இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், UAE, துபாய். அண்ட் 3 lakhsக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதில் நிறைய பேர் ஏர்னும் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் தான் CEO அசுதோஷ் பிரதிஹஸ் சார். ஸோ இவர் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது 4000 rupeesல 2000 இயரில் 4000 rupeesக்கு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இதோட நெட்வொர்த் 100 crores. ஸோ 4000 rupeesக்கு ஸ்டார்ட் பண்ணது 100 crores ஆகி நிற்குதுன்னா சும்மா கிடச்சிடாதுல்ல. கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு போனதால் மட்டும்தான் அவரால் இவ்வளோ சாதிக்க முடிஞ்சுது. எப்படி அவர் பெரிய லெவலுக்கு போனார் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வாய் வழியாக தான் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பார். லைக் இங்கே இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க அதை லேர்ன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அதில் நிறைய அட்வான்டேஜஸ் கிடச்சிருக்கும். மேபி ஏர்ன் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டினா அவங்களோட ரெஸ்யூம் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம், அதை வச்சு அவங்க நிறையா ஜாப் போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருந்திருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவங்க போய் மற்றவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கும் அட்வான்டேஜஸ் இருந்திருக்கும், அவங்க போய் மற்றவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இவங்க கம்பெனி க்ரோ ஆகிருக்கு. அண்ட் இப்போ நமக்கு சோஷியல் மீடியாவில் சூப்பராக மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ பண்ணி 5 countries ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெரிய விஷயம், சின்ன விஷயம் கிடையாது. ஸோ இவரை பற்றி இன்னும் நிறைய இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் இவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இந்த பேஜில் பாருங்கள். நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் அசுதோஷ் பிரதிஹஸ்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் கூகுளில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அவரை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ நாலேஜபிள் பர்சன், எவ்வளோ ரிசோர்ஸபிள் பர்சன் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் வில் மூவ் டு த கம்பெனி. டிஜிட்டல் ப்ரன்யரில் 2 ways இருக்கு earn பண்ணுறதுக்கு. ஒன்று ஃப்ரீலான்சிங், இன்னொன்று அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஆடியோ நோட்டில் சொல்லியிருப்பேன். அண்ட் இதில் ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ஓன் ஹார்ஸில் நமக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஃப்ரீலான்சிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் FB Ads கற்றுக்கிட்டுருக்கேன், FB Adsல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஸ்கில்லை நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலேருந்து நான் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்குவேன், என்னோட ஓன் ஹார்ஸில் நான் ஒர்க் பண்ணுவேன். நான் 9 to 5 ஜாப் மாதிரி இந்த டைமிங்ஸில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நான் என்னோடய ஃப்ரீ டைமில் நம்ம எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் எனிவேர், ஒர்க் ஃப்ரம் எனிவேர். நான் வீட்டில் தான் இருந்து ஒர்க் பண்ணணும், இல்லை ஆஃபீஸ் செட்டப் மாதிரி இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என் கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், என் கையில் ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். அந்த மாதிரி நான் எங்கேருந்து வேணாலும் பண்ண முடியும். சில ஃப்ரீலான்சிங் பார்த்திங்கன்னா, சில ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் எல்லாம் வெறும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியே கூட பண்ணலாம். ஜஸ்ட் லைக் கேன்வா எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் பண்ணுறாங்களே, இதெல்லாமே மொபைல் ஃபோன் மட்டுமே போதுமானது. அண்ட் ஃபிக்ஸ் யுவர் ஓன் பட்ஜெட். ஃப்ரீலான்சிங்கில் நம்ம தான் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளால் பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், இவ்வளோ ஹவர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணுறேன், இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி நம்ம கிளைண்ட்ஸுக்கு புரிய வச்சு நம்ம ஓன் பட்ஜெட்டை போட முடியும். இதில் 30k per month வரைக்கும் earn பண்ணுறவங்க இருக்காங்க ஃப்ரீலான்சிங் பண்ணி. இந்த மாதிரி நான் 2 clients பிடிச்சேன்னா 60k per month ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இதில்
எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இவ்வளோதான் earn பண்ண முடியும், அவ்வளோதான் earn பண்ண முடியும்னு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நம்ம எவ்வளோ ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ earn பண்ண முடியும் நம்மளால. IDP as ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃப்ரீலான்சிங் ஐடிபியில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, அது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேர்னிங்னா டிஜிட்டலி நம்ம லேர்ன் பண்ணுறது, ஆன்லைனில் நம்ம கோர்சஸ் லேர்ன் பண்ணுறது. அண்ட் இதில் வைட் ரேஞ்ச் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஸோ 45+ கோர்சஸ் வரைக்கும் இருக்குங்க. அப்போது இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. நான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் கற்றுக்கிட்டு மட்டுமே நான் இவ்வளோ earn பண்ணுறேன் அப்படின்னா, அவ்வளோ கோர்சஸ் இருக்கும்போது ஒரு கோர்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எவ்வளோ earn பண்ண முடியும்? அந்த மாதிரி ஹை பேயிங் ஸ்கில்ஸ் 45+ வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங்ஸ். ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங்ஸ்னால் ஒரு ஸ்கில்லுக்கும் பேசிக்ல இருந்து அவங்க ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்ஸ் நம்ம லைவாகவும் அட்டென்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கூட நமக்கு iDigital Premier வெப்சைட்டில் லிங்க் இருக்குது. அதனால் நம்ம ட்ரைனிங்ஸ் மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு கவலைப்பட தேவையில்லை. வெபினார்ஸ், ட்ரைனிங்ஸ் எவ்வளவோ நடக்கும். நம்ம லைவாகவும் அட்டென்ட் பண்ணலாம். டைம் இல்லைன்னா லாகின் பண்ணி கூட பார்த்துக்கலாம். தென் ஆக்சஸ் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் எனிவேர். எங்கேருந்து வேணாலும் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்து நான் படிச்சுக்கலாம். எங்கிட்ட மொபைல் இருந்தால் போதும், லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் போதும். எங்கேருந்து வேணாலும், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களா அப்போ படிக்கலாம், நைட்டு தூங்க போகிறீங்களா லேப்டாப்லாம் தேவையே இல்லை, ஜஸ்ட் ஃபோன் யூஸ் பண்ணி அப்படியே படுத்துகிட்டே படிக்கலாம். தென் லைஃப் டைம் ஆக்சஸ். ஒரு வாட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸ்கில்ஸுக்கு, ஆனால் லைஃப் டைம் ஆக்சஸ், நோ வேலிடிட்டி, நோ எக்ஸ்பைரேஷன். எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்கள் லாகின் பண்ணி படிச்சுட்டே இருக்கலாம், எவ்வளோ வருஷத்துக்கு வேணால் படிச்சுட்டே இருக்கலாம். அது எதுவும் ஆக போகிறது கிடையாது. தென் MSME சர்டிஃபைட், சிறு குறு தொழில்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. அண்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேசிக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பேசிக்ஸில் இருந்து நமக்கு கோர்சஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியல, லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ் பற்றி எனக்கு தெரியல, சுத்தமாகவே தெரியலனாலும் நோ வரிஸ், அதில் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களால் புரிஞ்சிக்க முடியும், உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே யாரெல்லாம் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வீட்டு வேலை போக நிறைய டைம் இருக்கும் வீட்டில். அந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் பார்க்காம இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணோம்னா நமக்கு ஏர்னிங்ஸ் ஆகும். அண்ட் ஜாப் ப்ரொஃபஷனல்ஸை வீட்டு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டே ஏர்ன் பண்ணுறாங்க. அண்ட் படிக்கிறதுனால அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிது, அதை அவங்க ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கேம்பஸ் இன்டர்வியூக்கு போய் நிற்கும்போது ஆல்ரெடி நம்ம என்ன காலேஜில் படிச்சிருக்கோமோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது இந்த டிஜிட்டல் ஸ்கில்ஸ், இது இன்னைக்கு வேர்ல்டில் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. யாருக்கெல்லாம் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கோ அவங்க தான் சர்வைவே பண்ண முடியும், அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கோர்சஸ் லேர்ன் பண்ணலாம், சர்டிஃபிகேட் வாங்கலாம், அதை வச்சு ஜாப் வாங்க முடியும். அது இல்லாமல் ஃப்ரீலான்சிங் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும், அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியோட ப்ராடக்டையோ இல்லை அவங்களோட சர்வீசஸையோ ப்ரமோட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்கிறது, மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள வாங்க சொல்கிறது, அதுதான் அஃப்லேட் மார்க்கெட்டிங்கு. ஸோ இங்கே கம்பெனியோட கோர்சஸ் அதுதான் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதை நம்ம சேல் பண்ணுறது மூலமாக 70% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஏர்ன் பண்ண முடியுமானா கிடையாது, ஃப்ரீலான்சிங் பண்ணியும் ஏர்ன் பண்ண முடியும். திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் ஏர்னிங் சொல்லிட்டுருக்கேன் நான். மார்க்கெட்டிங்ன்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். அண்ட் டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃப்லேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது இட் இஸ் அ டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணுறது வேறு, டிஜிட்டலி மார்க்கெட்டிங் பண்ணுறது வேறு. ஏன்னா வெளியில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தங்க கிட்டையும் போய் சொல்லணும் அதை பற்றி. இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, யூஸ் பண்ணி பார்க்குறீங்களா, இந்த ரேட்டுக்கு இருக்குது, அந்த மாதிரி நம்ம பேச வேண்டியது இருக்கும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு த்ரூ ஒன் சிங்கிள் ரீல் thousands ஆஃப் பீப்புளை ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயன்றது ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஆயிடுச்சு.
டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். அண்ட் SEO, கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், பிளாகிங், இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்துடும். ஜஸ்ட் நம்ம சேல் பண்ணுறது மட்டும்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கானா அதுவும் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்குது. கண்டென்ட் ரெடி பண்ணுறது, அந்த கண்டென்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறது, இமெயில் ரெடி பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அது பண்ணுறது, SMM சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஆட்ஸ் ரன் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் காட்டுறது எல்லாமே பேக்கேஜஸ்க்கு நமக்கு கிடைக்கிற கமிஷன். ஸோ எலைட் பேக்கேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2000 rupees கமிஷன், நீங்கள் எந்த பேக்கேஜ் ரெஃபர் பண்ணாலும். அண்ட் ப்ரோ பேக்கேஜ் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் 4000 வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். சுப்ரீம் பேக்கேஜ் எடுத்தால் மேக்ஸிமம் 7000 வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். ஃபினான்ஸ் ப்ரீமியம் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். அண்ட் இன்னொன்று ப்ரீமியம் ப்ளஸ் பேக்கேஜ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை, அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 14,500 வரைக்கும் மேக்ஸிமம் கமிஷன் கிடைக்கும். ஸோ லைக் ஹையர் பேக்கேஜ் போகும்போது உங்களுக்கு கமிஷன் ஜாஸ்தியாகும். ஒரு டேயில் ஒரு பர்சனை நீங்கள் ரெஃபர் பண்ணால் கூட சிங்கிள் டேயில் உங்களால் 14,500 earn பண்ண முடியும். இந்த மாதிரி 2 persons நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா சிங்கிள் டேயில் 29,000 வரைக்கும் earn பண்ண முடியும். 3 persons ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இவ்வளோ தான் earn பண்ண முடியும்லாம் கிடையாது, எவ்வளோ வேணால் earn பண்ணிகிட்டே போகலாம் அதுலேயும். ஸோ லேக்ஸ் கணக்கில் earn பண்ணவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் டெஸ்டிமோனிஸ். ஸோ இவங்க ஒரு ஹோம்மேக்கர் அண்ட் ஷீ இஸ் அ மதர் ஆஃப் 2 children. இவங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் 32,000 வாங்கினதுக்கான ப்ரூஃப் தான் இது. அண்ட் இவங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ், ஆட்டோமேஷன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த 3மே கற்று வச்சுருந்துருக்காங்க. இந்த 3ல் இருந்தும் ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ஹோம் மேக்கராக இருந்துட்டு நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரூஃப் தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஹோம் மேக்கர்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இவர் அபிஷேக் மோட்டியானி, இவர் குஜராத்தை சேர்ந்தவர். அண்ட் 9 to 6 PM ஜாப் தான், 9 AM to 6 PM ஜாப் தான் போயிட்டு இருந்திருக்காரு. அதில் 12,000 per month தான் வாங்கியிருக்காரு. பட் டிஜிட்டல் பணியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் 3 monthsல 83,000 earn பண்ணியிருக்காரு. அதுவே அவரோட ஆஃபீஸ் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 monthsல 36,000 தான் இருக்கும். அதுலேயும் வீட்டு செலவு போகும், மற்ற நிறைய செலவு போயிருக்கும். ஏர்னிங்ஸ் போக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது போக சேவிங்ஸ்னு எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். பட் 3 monthsல 83,000 எடுக்கும்போது என்ன ஒரு லைஃப் ஸ்டைல், என்ன ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம், இது அதுக்கான ப்ரூஃப். ஜாப் ப்ரொஃபஷனல்ஸ் earn பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இது. தென் இவங்க ஒரு ஸ்டூடெண்ட், இவங்களுக்கு 20 years தான் ஆச்சு. இவங்க சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கான டெஸ்டிமோனி தான் இது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறது ஒரு ஸ்கில் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம மற்றவங்கள விட எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றவங்கள விட நம்ம ஒரு ஸ்கில் கற்று வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ராவாக அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க இன்டர்வியூவில். அதுக்கான டெஸ்டிமோனி தான் இது. தென் இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட டெஸ்டிமோனி இது. இவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இவங்க சர்டிஃபிகேட் வாங்கினது மட்டும் இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயும் ஆன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் ரைட் சைட் கார்னரில் அந்த பர்பிள் கலரில் தெரியறது, அது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட டேஷ்போர்டு அது. ஸோ பேசிக் ட்ரைனிங்கை அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து படிச்சிருக்காங்க. எல்லா கோர்சஸுமே நமக்கு அப்படி தான் இருக்கும். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், பேசிக்ஸ்லேருந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒன்றா படித்து கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி, அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் அப்படி தான் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணி அதுலேருந்து ஒரு ஃபோனே வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு டெஸ்டிமோனி. அண்ட் இவர் ஷரத்னந்த் மோடி, இவர் ஒரு ஸ்டூடெண்ட் தான். இவருக்கும் 20 years தான் ஆச்சு. இவரும் ஃபேஸ்புக் ஆட்ஸ் லேர்ன் பண்ணி அதுலேருந்து ஒரு ஸ்டார்ட் அப்பே ஆரம்பிச்சிருக்காரு, ஆப்னா ஆட் அப்படின்னு. நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபேஸ்புக் ஆட்ஸ் கோர்ஸ் படித்து அதுலேருந்து ஃப்ரீலான்சிங்லேயும் ஏர்ன் பண்ணியிருக்காரு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயும் ஏர்ன் பண்ணியிருக்காரு, அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப்பும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து கம்பெனியோட பிளாட்ஃபார்ம் அதுலேருந்து எடுத்த வீடியோ இது. ஃப்ரீலான்சிங் ஜேர்னி
ஜம்ப் ஸ்டார்ட் யோர் ஃப்ரீலான்சிங் ஜேர்னி. ஸோ ஃப்ரீலான்சிங்கில் கிக் ஸ்டார்ட் கைட் டு யோர் ஃப்ரீலான்ஸ் கரியர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்னா என்ன, நிறையா வேஸ் இருக்குது ஃப்ரீலான்சிங்கில், நிறைய டைப்ஸ் இருக்குது. அது பேசிக்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, ஒரு ஃப்ரீலான்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, கோர்ஸ் எப்படி படிக்கிறது, தென் எப்படி கிளைண்ட் எடுக்கிறது, எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் மாதிரி இருக்கும், வெபினார் மாதிரி இருக்கும். அண்ட் கீழேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று இருக்கும், அப்ளைன்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ கம்பெனி வெப்சைட்லேயே நம்மளால் ஃப்ரீலான்சிங்க்கு அப்ளை பண்ண முடியும். நான் சூப்பராக ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணுறேன், என்னோடய ப்ராஜெக்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னா நான் அப்ளை பண்ணலாம். கம்பெனி வெப்சைட்லேயே அப்ளை பண்ணால் எனக்கு கம்பெனிலேருந்தே ஜாப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கில்லை நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு கம்பெனிலேயே அப்ளை பண்ணி ஜாப் எடுக்க முடியும். இது எல்லாமே அதோட டீட்டெயில்ஸ் தான். ரெஸ்யூம் அட்டாச் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கம்பெனிலேருந்து கிடைக்கும். அண்ட் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது என்னோட அஃப்லியேட் மார்க்கெட்டிங் டேஷ்போர்ட். அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் நான் 4000 rupees சிங்கிள் டேயில் earn பண்ணதுக்கான ப்ரூஃப் தான் இது. அண்ட் நான் earn பண்ணதுக்கு வாட்ஸ்அப்பில் iDigitalPreneur கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு. லைக் வீக்லி பே அவுட் 4000 rupees. இது ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ் கம்பெனின்றனால நமக்கு டேக்ஸ் டிடெக்ட் பண்ணது போக 3920 rupees என்னோட பேங்க்கில் கிரெடிட் ஆச்சு. அண்ட் இது வந்து எனக்கு பேங்க்லேருந்து வந்த மெசேஜ். ஸோ 3920 rupees iDigitalPreneurலேருந்து வந்திருக்குன்னு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. அண்ட் இது எல்லாமே வந்து கோர்சஸ் இன் iDigitalPreneur. ஸோ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது. இது எல்லாமே ஹை பேயிங் ஸ்கில்ஸுங்க. எஃபி ஆட்ஸு, இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன், கூகுள் ஆட்ஸு, லிங்க்டின்னு, இமெயில் மார்க்கெட்டிங், ரெஸ்யூம் ரைட்டிங், சேல்ஸ் எப்படி பண்ணுறது, ஷார்ட்ஸ் எப்படி பண்ணுறது, யூடியூப் எப்படி ரன் பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, தென் ஃபிலிமோரா வீடியோ எடிட்டிங், இது எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட கோர்சஸ் இருக்குது. அண்ட் கீழே நான் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் iDigitalPreneur வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களை ஒருத்தர் பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இவங்க எல்லாருமே டாப் லெவல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ எல்லாருமே டாப் நாட்ச்சில் நமக்கு டீச் பண்ணியிருப்பாங்க கோர்சஸ்ஸு. பேசிக்ஸ்லேருந்து அழகாக எல்லாமே சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் பாருங்கள் இவங்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுளில். ஹிந்தியில், இங்கிலீஷில், தமிழில் இருக்கும். அண்ட் இது எல்லாமே இங்கிலீஷ் ட்ரைனிங்ஸ். இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது, SEO என்ன, வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, இன்ஸ்டாகிராம் எப்படி பில்ட் பண்ணுறது ப்ரொஃபைலு, ஃபேஸ்புக் ஆட்ஸ்னால் என்ன, இது எல்லாமே நமக்கு ட்ரைனிங்ஸ் இருக்கும். சப்போஸ் நம்ம இந்த ட்ரைனிங்ஸ் மிஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு வெப்சைட்டில் iDigitalPreneur வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் இது என்னோடய ஃப்ரீலான்சிங் ஃபீஸ் ஃபார் 2 months. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இது சும்மா நான் ரெடி பண்ணி போடுறதெல்லாம் கிடையாது. இது உண்மையிலேயே எனக்கு வந்தது, கூகுள் பேயில் வந்தது. நான் அப்படியே எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருப்பேன், ரீல்ஸ்லேயும் போட்டிருப்பேன், ஆஸ் வெல் ஆஸ் என்னோட ப்ரொஃபைல் ஹைலைட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த ஃப்ரீலான்சிங் ஃபீஸ் தான் இது. ஒருத்தவங்க கிட்ட ஒரு ரேட், அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து, அவங்க எவ்வளோ டேஸ்க்கு ஆட்ஸ் ரன் பண்ண சொல்கிறாங்க அதை பொறுத்து. அண்ட் இது வந்து ஓகே எல்லாமே வந்து நமக்கு கிடைக்குது, இவ்வளோ கோர்சஸ் கிடைக்குது, இவ்வளோ earn பண்ண முடியுது அப்படின்னா ஃப்ரீயாக கிடைக்குமா? எல்லாமே கண்டிப்பாக கிடைக்காது. ஃப்ரீயாக கிடைக்கிறது எதுவுமே ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஏதாவது ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா கூட உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பாதி நாலேஜ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பாதி அவங்க அப்படியே மறைச்சிடுவாங்க. நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் நம்ம ஒரு இடத்துல ஃபீஸ் பே பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா ஃபீஸ் வாங்குறவங்க அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். பட் ஃப்ரீயாக நம்ம ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கு அதில் முழு நாலேஜ் வருமா அப்படின்றது டவுட் தான், குவெஷன் மார்க் தான். சரி, இந்த கோர்சஸ் எல்லாம் நான் யூடியூப்லேயே கற்றுக்குறேன் அப்படின்னா, யூடியூப்பில் நீங்கள் ஒரு சேனலில் போய் சர்ச் பண்ணுறீங்க, அந்த சேனலில் உங்களுக்கு கிளியராக இல்லைன்னு இன்னொரு சேனல் போவீங்க, மறுபடியும் அங்கே சில விஷயங்கள் கிளியராக இல்லைன்னு இன்னொரு சேனல் போவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருப்போம். நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சனல் மென்டர்ஷிப்புங்கிறது அங்கே கிடைக்காது. ஓகே என்னன்னு சொல்லிக் கொடுப்பாங்க யூடியூப்பில், பட் இங்கே நம்ம ஒரு பர்சனல் மென்டர் கிட்ட என்ரோல் ஆகும்போது அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு கிளைண்ட்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க.
அண்ட் அவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நமக்கு. எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றது அவங்க கூட இருந்து நமக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனல் மென்டர்ஷிப் கிடைக்கும்போது அது வேறு, ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுன்றது வேறு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹை பேயிங் ஸ்கில்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஒரு டிஜிட்டல் யூனிவர்சிட்டி இது இல்லையா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை ஒரு காலேஜில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா பே பண்ணி தானே நம்ம படிக்கிறோம். யாருமே ஃப்ரீயாக படிக்க வைக்கிறது இல்லைல்ல நம்மளை. கவர்மெண்ட் ஸ்கூல்னு போனீங்கனாலும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குது, ஒரு சின்ன அமௌண்ட், எக்ஸாம் ஃபீஸ் அப்படி இப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு டிஜிட்டல் யூனிவர்சிட்டி. இங்கே நிறைய கோர்சஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்காக நம்ம பே பண்ணுறோம். 21,999 இருக்குது ஹையர் பேக்கேஜ் அப்படின்னா, அங்கே 45+ கோர்சஸ் தராங்க. ஸோ 21,999 டிவைடட் பை 45 போட்டு பாருங்கள், ரொம்ப சின்ன வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ ஒரு கோர்ஸுக்கு நம்ம கொடுக்க போகிற அமௌண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட். அதுக்கு நமக்கு கிடைக்கிற நாலேஜ், அதனால நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் 21,999 கட்டி சேர்றீங்க, 15,999 கட்டி சேர்றீங்க அப்படின்னா அதுக்கு மேலே 10 மடங்கு, 20 மடங்கு, 100 மடங்கு கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. அண்ட் இது நான் சர்ச் பண்ணி பார்த்தது கூகுளில், கேன் ஐ இன்வெஸ்ட் இன் லேர்னிங் ஸ்கில்ஸ் ஃப்ரம் iDigitalPreneur அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தப்ப எஸ் யூ கேன் இன்வெஸ்ட் இன் லேர்னிங் ஸ்கில்ஸ் ஃப்ரம் iDigitalPreneurனு கூகுளில் வந்துச்சு. இதுவும் ஃபேக்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம், நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் இந்த மாதிரி போட்டு. ஸோ இதில் நான் சில பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மெனி யூசர்ஸ் ரிப்போர்ட் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் வித் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் இட் ஆஃபர்ஸ் வேல்யூபிள் கோர்சஸ் அண்ட் குட் சப்போர்ட் ஃபார் லேர்னர்ஸ். ஸோ இதில் நிறைய வேல்யூபிள் கோர்சஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹை பேயிங் ஸ்கில்ஸ் நிறையா இருக்குது. ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான கோர்சஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் வேர்ல்டுக்கு சம்மந்தப்பட்ட கோர்சஸ். அண்ட் குட் சப்போர்ட் ஃபார் லேர்னர்ஸ்ன்றது இங்கே சப்போர்ட் சிஸ்டம் சூப்பராக இருக்குது. நமக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் 24/7 சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. நம்ம இங்கே தனியாக ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. நமக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, சவுத்துக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, சவுத் அண்ட் நார்த் கம்பைண்டாக ஒரு டீம் இருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்குது, அஃப்லியேட் மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ இங்கே யாருமே தனியாக ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, எல்லாருமே டீம் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு, ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட் தான் இது. என்னோடய டீம்லேயும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் iDigitalPreneur பற்றி நான் என்னென்ன சொல்லணுமோ ஓரளவுக்கு சொல்லிட்டேன். ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்காங்க, அவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃப்லைனில் அவங்க சேல் பண்ணுறது வேறு, ஆன்லைனில் சேல் பண்ணுறது வேறு. ஆஃப்லைன்லங்கும் போது லைக் வெளியில் நம்ம சேல் பண்ணுறதுங்கிறது ஒருத்தர்கிட்டயும் போய், இப்போ ஒரு சோப்பே விற்கிறாங்கன்னு வைங்களேன், ஒருத்தர்கிட்டையும் போயிட்டு நான் இந்த மாதிரி சோப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த சோப் யூஸ் பண்ணி பார்க்குறீங்களா, இவ்வளோ ரேட்டில் இருக்குது, இந்த மாதிரி பேசுகிறதுங்கிறது வேறு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீல் அப்லோட் பண்ணாலே அது சூப்பராக போச்சுன்னா ஆயிரக்கணக்கில் நம்ம கஸ்டமர்ஸ் ரீச் பண்ண முடியும். இது ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது, அட்வான்ஸ்டு லெவலில் ஒர்க் ஆகுது. ஸோ சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுன்றதும் அப்படி தான். பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் பீப்புளில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பார்க்குறதுக்கே அவங்களுக்கு டைம் சரியாக இருக்குது. பட் அவங்களுக்கு ஆன்லைனில் கஸ்டமர்ஸ் கிடைக்கணும், பிடிக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் அவங்களோட சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. அதுக்கு ஒருத்தரை ஹையர் பண்ணுவாங்க. லைக் இப்போ எங்கள் டீம்லேயே ஒருத்தங்க ஸ்வீட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எங்கள் டீமில் ஒருத்தங்களை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா மேனேஜராக ஹையர் பண்ணும்போது அவங்களுக்கு 15,000 per month கொடுக்குறாங்க. அவங்களோட ஸ்வீட்ஸ் ஆர்டர்லாம் இவங்க பார்த்துக்கணும், அந்த மாதிரி. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அவங்க பிஸ்னஸும் க்ரோ ஆகும், ப்ளஸ் நம்மளும் அதிலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃப்ரீலான்சிங். இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய 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 வேஸ் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியாமல் இருக்காது, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும் கொஞ்சமாவது. இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.